எலி எப்படி விநாயகப் பெருமானின் வாகனமாக மாறியது என்பது பற்றி மற்றொரு புராணக் கதையும் கூறப்படுகிறது. கஜமுகாசூரன் எனும் அரக்கன் சிவபெருமானிடம் தன்னை எந்த மனிதர்களாலோ விலங்குகளாலோ எந்த ஆயுதத்தாலோ அழிக்க முடியாது என்ற பெரும் வரத்தை பெற்றிருந்தான். தான் பெற்ற வரத்தால் மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தான். மக்களை காக்கவே சிவபெருமான் யானை தலையுடனும் மனித உடலுடனும் விநாயகப் பெருமானை உருவாக்கினார். கஜமுகாசூரனின் வரத்தை அழிக்க விநாயகப் பெருமான் தன் தந்தத்தில் ஒன்றை முறித்து அவன் மீது வீசினார். பல்லாயிரக்கணக்கான யானைகளின் பலத்துடன் அந்த தந்தம் கஜமுகாசூரனை தாக்கியதால் அவன் நிலை குலைந்து கீழே விழுந்தான். கீழே விழுந்த அவன் ஒரு எலி உருவத்திற்கு மாறி விநாயக பெருமானை தாக்குவதற்காக மீண்டும் ஓடி வந்தான். அப்போது விநாயக பெருமான் தனது ஞானக்கண்ணால் எலியை பார்த்து என்னை சுமக்க கடவாயாக என்று கூறி ஆசீர்வதித்தார். விநாயக பெருமான் கூறியது போலவே எலியும் அவரை சுமந்து சென்றது. இதன் காரணமாகவே விநாயக பெருமானுக்கு அருகில் எப்போதும் அவருடைய வாகனமாக எலி இருக்கிறது. இதனை மூஷிகன் என்றும் அழைப்பார்கள்.